நமஸ்காரம். என் பேர் விஜயகுமார், பத்னி விஜயா. நாங்கள் 2 பேர் இருக்கிறது அமெரிக்காவில் நார்த் கரோலினாவில் ராலியில் இருக்கோம். எங்களுக்கு சொந்த ஊர் பாவட்டக்குடி. எங்கள் அப்பா ஆக்சுவலாக இருந்தது, வேலை பார்த்தது, தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எல்லாமே திருவாரூரில். அவர் ஒரு பெரிய சமஸ்கிருத ஸ்காலர். ஹிந்தி பண்டிட்டா ஸ்கூலில் ஆரம்பித்து அப்புறம் ஹோமியோபதி இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருந்தார். 79 அவர் காலமாற வரைக்கும். எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட அப்பாலாம் மாயவரம், ஒரு தருமபுரம் ஆதிய மடத்தில் சுந்தரேசியர்னு பேர், மடத்து ஏஜென்டாக இருந்தார். எங்கள் தாத்தாக்கு நீலகண்ட தீட்சிதர்னு பேர். நாங்கள் அப்பய தீட்சிதர் வழி. இது அப்பா பெற்ற தாத்தா. அவர் நாங்கள் இருந்தது கும்பகோணத்தில் ஸ்ரீநகர் காலனியில் இருந்தோம். அம்மா வழி தாத்தா பூங்காவூரில் இருந்தா. அவரோட அக்கா தான் தும்மங்குடியில் இருந்தா. ஸோ கும்மாணத்தில் ஆடிட்டர் வெங்கடசுப்பன் எங்கள் அம்மாவோட அத்தை புள்ள ஆக்சுவலாக. ஸோ எங்கள் ஆற்றுலலாம் ரொம்ப மகாபரிவாக்கெல்லாம் ரொம்ப 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 இதுவாக இருந்தா. அது எங்கள் தாத்தா அவருக்கு 60 வயசு தாண்டி இங்கே வந்தபோது கூட பெரியவா பூங்காவூர்னு சொன்ன உடனே இப்படி கண்ணு வச்சுட்டு கேட்டார், நீ பூங்காவூர் ராமூர்த்தி தானே, ராமுடு தானேன்னு கேட்டார். அது எனக்கு இன்னும், அது நாங்கள் அப்போ சின்ன குழந்தையா இருந்தோம், அது எங்களுக்கு மனசில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. பெரியவா அந்த மாதிரி கேட்டது. அதுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லை. இப்போ பெரியவா கிட்ட வந்தபோது அவர் எனக்கு, நான் பார்த்தது 10 நாளைக்கு முன்னாடியே அவரை ஒரு நாளைக்கு அத்தனை பேர், நாங்கள் வேணா பெரியவாள் பார்க்கணும், எத்தனை பேர் பார்க்குறா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு நீ அமெரிக்காலேருந்து வந்திருக்க, உனக்கு 4 பேரம்பேத்திகள் இருக்கா தானே அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப புல்லரிச்சு கொடுத்தா. அதுவும் இன்னைக்கு குருவாரத்தில் அவரோட தரிசனமும் அனுகிரகம் கிடைச்சது. அனுகிரக பாஷ்யன்னு தான் நான் சொல்லணும். இத்தனை நேரம் எங்களுக்கு பேச கிடைச்சது. அது பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இவ்வளவு இதுவாக இருக்கிறதுனால ஆற்றுலையும் பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் நாங்கள் யூஎஸில் இருந்தால் கூட நான் ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எங்கள் ஆற்றுல பூஜைகள்லாம் உண்டு. பேரம்பேத்திகளுக்கெல்லாம் பூஜையில் ஆசை உண்டு. அதை விட அவளுக்கு பிரசாதத்தில் ஆசை உண்டு. சாப்பிட்றதுனால வெரைட்டியாக கிடைக்கிறதுன்னு நினச்சி அதனால அவளுக்கு ஸோ சம்வேர் தே ஆர் டு கெட் இன்ட்ரெஸ்டட் இன் இட் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நாங்கள் ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னதான் வெளியூரில் இருந்தாலும் குழந்தைகளை அந்த லைனுக்கு கொண்டு வரோன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பெரியவா அனுகிரகம். நாங்கள் நான் திருவாரூரில் தான் படித்தேன் ஸ்கூல் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு பிர்லா இன்ஸ்டியூட் ராஜஸ்தானில் எம்எஸ் பண்ணிவிட்டு நான் 94 வரைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். 6 வருஷம் நான் குவாலிட்டி ஐஸ்கிரீம் மெட்ராஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 94 ஆப்பிரிக்கா போனோம். நாங்கள் அங்கே ஒரு 10 வருஷம் இருந்துட்டு 2003 இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கோம். அமெரிக்காவில் 2019 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பையராக இருந்தேன் ஆர்ஆர் டானலிங் கம்பெனியில். ரிட்டையர் ஆகிட்டு நாங்கள் ஆத்தோடு இருக்கோம். ஆக்சுவலாக நீ ஒன்று சொல்லு. ட்ராவல் கன்சல்டண்ட்டாக இருந்தேன்னா யூஎஸில் 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அடிக்கடி இங்கே வர வேண்டியதாக போச்சு, இந்தியாவுக்கு அப்பா தவறி போனதுலேருந்து. அதனால வேலையை விட்டுட்டு இருக்கேன். குழந்தைகளுக்கு பூஜைகள் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்மளோட சம்பிரதாயங்கள் மேலே ஒரு பிடிப்பு இருக்குது அவளுக்கு. நாங்கள் என்னதான் அவளை அங்கே படிக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்து அவள் ஆப்பிரிக்காலையும் அமெரிக்காலையும் படிக்கிற மாதிரி ஆனால் கூட நான் ஆற்றுல பூஜைகள் பண்ணிட்டு இருந்ததுனால இது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாராக இருந்தாலும் ஆற்றுல பூஜைகள் நம்ம சம்பிரதாயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ குழந்தைகளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டும், ஏதோ காரணங்கள்னால, ஒரு அது பிரசாதத்துக்காக இருக்கலாம், இல்லை பூஜை மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், இல்லை இதுலேயோ மந்திரங்கள் பிடிப்பாக இருக்கலாம். எது மூலமாகவும் அந்த குழந்தைகளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணுங்கிறத நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன். அவளும் உங்க பொண்ணு பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கா? என் பொண்ணு ஆக்சுவலா பூஜை எல்லாம் பண்ணுவோம், பாட்டு பஜனை எல்லாம் பண்ணுவோம். வரலட்சுமி விரதம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கல்யாணம் ஆனதுல அவாத்துக்கு உண்டு, அதனால பூஜை எடுத்து வச்சிருக்கா. அதனால அந்த பூஜையும் பண்ணுவோம்.
ரெகுலராவும் பூஜை பண்ணுவோம். மாட்டு பொண்ணு அப்படிதான். மாட்டு பொண்ணு இல்ல, மாட்டு பொண்ணு வந்து அமெரிக்கனவோ. ஓ ஆனா அவளுக்கும் ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு. புடவையெல்லாம் அவளாவே கட்டிண்டு வந்துடுவோம், எல்லா நகையும் போட்டுண்டு. அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பூஜை எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஆனா பொறுமையா உட்கார்ந்து கடைசி வரைக்கும் பாக்குற பொறுமை இருக்கு அவளுக்கு. அவளை விட அவ குழந்தைகளுக்கு இப்ப அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவ பூஜை ரூம்ல தான் எப்போ வந்தாலும், எங்க ஆத்துக்கு வந்தா பூஜை ரூம்ல தான் இருக்கு குழந்தைகள். உங்களுக்கு எத்தனை பையங்க பொண்ணு? எனக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு. பிள்ளைக்கு 3 பொண்கள், பொண்ணுக்கு ஒரு புள்ள. அவனும் பாடுறான் இந்துஸ்தானி. எல்லாரும் அங்கதான் இருக்கா? இங்க எல்லாருமே அங்கதான் இருக்கா. நீங்க கிராமத்தோட கனெக்ஷன் இருக்கிறது சொல்லுங்க. கிராமத்தோட கனெக்ஷன் எந்த கிராமம்? எந்த பாவட்டுக்குடி ஆக்சுவலா. ஆமா. ஆனா நாங்க வளர்ந்தது எல்லாமே வந்து திருவாரூர் தான். சரி. திருவாரூர் மாயவரம் ரெண்டுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. நாங்க போயிட்டு வந்துதான் இருக்கோம். எப்ப வந்தாலும் அங்க வீடு வாசல்லாம் இருக்கு. இல்ல இப்ப எதுவுமே இல்ல. ஃபேக்டரி இருக்கு. அப்பாவோட எங்க அப்பாவை நான் எடுத்து வச்ச, எங்க அப்பா பேரு டாக்டர் சீனிவாசன் பேரு. சரி. ஹோமியோபதி டாக்டர். அவர் வந்து 1939ல வந்து ஸ்கூல்ல இருந்து இந்தி பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு இந்த ஹோமியோபதி மேனுபேக்சரிங் இதை ஆரம்பிச்சார். இன்னமும் நடந்துட்டு இருக்கு திருவாரூர்ல, வடகரையில, கமலால வடகரையில நடந்து. பிசினஸ் யார் பாத்துட்டு இருக்கா? அது நாங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டோம், நாங்க கொடுத்துட்டோம். அதை அப்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காது. எடுத்து நடத்துறதுக்கு ஒரு தேவை இருந்தது. எங்களுக்கு வந்து அதுல வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கோ என்னோட கூட பிறந்தவளுக்கோ அவளுக்கு அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டும் இருந்தது. அவள் லைவ்லிஹுடாவும் இருந்தது. சோ நான் அவளே கொடுத்து நல்லா நடத்திட்டு இருக்கேன். வெரி குட். அவளுக்கு 10 பேருக்கு இதுல ப்ராடக்ட் இருக்கு. 40 பேருக்கு இன்னைக்கும் வந்து அதுல வந்து வருமானம் இருக்கு. வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, குட் 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 குட். இப்போ வந்து நீங்க வந்து அந்த பேரம்பேத்திகள்லாம் இங்க வர்ற அபிப்பிராயம் இருக்கா இல்ல இங்க? என் புள்ள பொண்ணு வந்துட்டு இருக்கா, பேரனும் வந்துட்டு இருக்கான், பேத்தியும் வந்துட்டு போனா. இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுனால அவளால இப்பதான் 2 வாரம் முன்னாடி அவளும் வந்துட்டு தான் போனா. குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால வர முடியாது. அமெரிக்காவில இந்த இந்தியன் அசோசியேஷன், என்ஆர்ஐ அசோசியேஷன் இருக்கு. அதுல ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நாங்க அனுஷ பூஜைக்கே மாசம் போறது. ஓகே, ஒரு நிமிஷம். அனுஷம் பூஜைக்கே நாங்க மாசம் கலந்துக்கிறது உண்டு. எந்த இடத்துல? அங்க இவ கேரியில நடக்கிறது. கேரியில நடக்க நாங்க ஹியூஸ்டன்ல இருக்கிற போது மாசம் நாங்க போயிட்டு இருப்போம். கணேஷா நியூ ஜெர்சி அந்த ஏரியால இருக்கிற அந்த நாங்க இல்ல ரொம்ப டே ஏரியா இல்ல, ஹியூஸ்டன்ல இருக்கிற போது கணேஷாத்துல மாசம் நடக்கும். அவாத்துக்கு போவோம். இப்போ கேரியில நடக்கிறது போயிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா ராதா கல்யாணம் நடந்தது ஜெர்சியில. சூரிய வந்து மணிமண்டபம் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிருக்க. அங்கேயும் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி ராதா கல்யாணத்திலயும் கலந்துட்டோம். என்னுடைய வேண்டுகோள் எல்லாரோடய நீங்க தொடர்புல இருக்கணும். அங்கே உள்ளவர்களோட தொடர்பு இருக்கணும். கட்டாயமா இருக்கும். கட்டாயம் நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு அடுத்த தலைமுறையும் அதுல கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா கனெக்ஷனுக்கு அப்பதான் அவ அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு ரீசெண்டா பெரியவா வந்து இந்த இது விஸ்வரூப யாத்திரை நடத்தினா. அதுல ஒரு அனுகிரக பாஷணம் கொடுத்திருந்தா. அதனுடைய ஹைலைட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். அதுல அவ சொல்றது என்னன்னா, மற்ற கண்ட்ரீஸ்ல உள்ள நம்ம மக்கள் இந்துக்கள் அத்தனை பேர் ஒத்துமையா இருந்தா தான் இங்க இருக்கவாளுக்கும் பலம், இங்க இருக்க ஒத்துமையா இருந்தா தான் அங்க இருக்கவாளுக்கு பலம். இல்லைன்னா வெளியே வந்து அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ராஜாங்க ரீதியா வந்து இந்தியா வந்து வேற விதமா ஒரிஜினலா இருந்த இந்தியா வேற, அப்புறம் 3-4 கண்ட்ரியா பிரிஞ்சதுங்கிற நிலைமையில இருந்தா கூட ஸ்பிரிச்சுவல் ரீதியா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கறது அவளுடைய அந்த ஒத்துமை எப்போதும் கடைபிடிக்கணும். இன்னைக்கும் பெரியவாட்ட பேசணும். பெரியவா அதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாத, அது அந்த இது தொடர்ந்து இருக்கணும். அதுதான் நானும் சொன்னதான் சொல்றேன். பங்கும் நாங்க பண்ணணும்னு. உங்க பங்களிப்பு என்ன அப்படின்னு நீங்களே அட்ரஸ் பண்ணீங்களோ அந்த கூட்டங்கள்ல சொல்லுங்க. உங்களுக்காக நடக்கிற அமெரிக்கா கூட்டங்கள்ல பெரியவாளுடைய அபிப்பிராயம் இப்படி இருக்கு, நாம அத்தனை பேர் கொஞ்சம் கூட டிவிஷன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும்.